Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்திக்கு வடை பண்றதுக்கு முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். அது 1 டம்ளர். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்து 2 தடவை கலஞ்சிட்டு உங்கற அளவு தண்ணி விட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஊற வச்சிருந்த உளுந்து 6 மணி நேரம் ஊறியாச்சு. நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ இதை தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சுக்கலாம். ஃபில்டரில் போட்டிருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒட்ட வடிஞ்சாச்சு. இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துன்ட்டேன். பாருங்க, தண்ணியே விடலை. இந்த மாதிரி தான் கரகரப்பாக இருக்கணும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்லேயோ வாழை இலையிலையோ மெல்லிஸாக தட்டின மாதிரி தட்டிட்டு நடுவில் வடைக்கு ஒரு தொலை போடுவோம் இல்லையா, அது மாதிரி தொலை போட்டு தட்டை மாதிரியே வடை தட்டிக்கலாம். இப்போ இன்னொரு வடை தட்டி காட்டுறேன். இது ரொம்ப ஒட்டும், அதனால் கையை ஈரம் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி தட்டணும். இப்போது வடையை ஒன்றா எடுத்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெயில் 1 by 1 தான் ட்ராப் பண்ணணும். ஒன்று கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேணும்னா அடுத்தது போடணும். நான் இப்போ 1 தான் போட்டிருக்கேன். இதை திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தாச்சு. நல்ல கிறிஸ்பாக வரும். ஏன்னா மெலிசாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த சவுண்டு பார்த்தாலே தெரியும் நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு. அது போலயே மெலிசாக தட்டி வச்சுருக்கேன். இதை 1 by 1 எண்ணெயில் ட்ராப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாக வேக விட்டு எடுக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சா சட்டுன்னு கருக்கிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வேக விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்ல கிறிஸ்பியாக வேக விட்டு எடுத்தாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே கிறிஸ்பியான மிளகு வடை ஹனுமத் ஜெயந்தி பிரசாதத்துக்கு ரெடி ஆயாச்சு. மிளகும் பெருங்காயமாக மனமே சூப்பராக இருக்குது. இதை கையில் வச்சு அழுத்தினாலே நல்லா நொறுங்கிடும். எப்படி முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இல்லையா. இதை 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் ஜாரில் போட்டு. இதே கிறிஸ்ப்னஸோட மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை சமையல் மோர் குழம்பு தான். மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் புளியிட்டு கூட்டு, அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காயம் சேர்த்து வறுத்து சேர்த்தாச்சு. மோர் குழம்புக்கு இந்த வாழைக்காய் புளியிட்ட கூட்டு ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். கலத்து பருப்பு. இதுதான் இன்றைக்கி அமாவாசை சமையல். சிம்பிள் சமையல் தான். இந்த ஹெல்த்தியான மிளகு வடையை செஞ்சு பார்த்துட்டு வியூவர்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் டெய்லி கோலத்தை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.